திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். அந்தகன் சிறுவன் அரசர் தம் அரசர் இளையவன் அணி இழையைச் சென்று எந்தமக்குரிமை செய்யனத் தெரியாது எம்பெருமானருளன்ன சந்தமல் குழலாளக்கண் நூற்றுவர்த்தம் பெண்டிருமைதி நூலிழப்ப இந்திரன் சிறுவன் தேர் முன்னின்றானை திருவல்லிக்கேணிக் கண்டேனே. இந்த பாசுரத்தில் ஆழ்வார் மகாபாரதத்துக்கு அந்த யுத்தத்துக்கு அடிப்படையாக இருந்த ஒரு முக்கியமான விஷயத்தை இதில் நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறார். ரொம்ப மனசு பதைக்கிற ஒரு விஷயம். எப்படின்னு கேட்டால், பஞ்சபாண்டவர்கள் என்ன பண்ணுறா, துரியோதனாதிகளோட சேர்ந்து அந்த மாதிரி சூதாட்டத்துக்கு தங்களை தயார் பண்ணிக்கிறா. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், எல்லா விஷயத்தையும் நிறைய அவருக்கு யுதிஷ்டருக்கு பெரிய அளவில் டவுட் வருது. இதெல்லாம் அபசகனமாக நிறைய நடக்கிறது. என்னெல்லாம் செய்யலாம், இப்படி மேகங்கள் தனியாக வேகமாக தன்னோட தலைக்கு மேலே வரா மாதிரி, இல்லை ஒரு நிறைய கருப்பு புகை போகிற மாதிரி, இப்படியெல்லாம் கனா வருது. இல்லை கனாவரில் முழிச்சுட்டு இருக்கும்பொழுதே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அவருடைய குரு பிதாமகர் அப்படின்னு சொல்லும்பொழுது பீஷ்மரா காட்டிலும் வியாசர்கிட்டையே அவர் போய் கேட்குறார், இது போல் நடக்குது, என்ன நடக்கணும், இதுக்கெல்லாம் என்ன காரணம், எப்படி தவிர்க்கிறது, இதெல்லாம் அபசகனம் இல்லையா அப்படின்னு. ஆமாம், அபசகனம் தான். இதுக்கு என்ன காரணம், அப்படி எப்படி யார் காரணமாக இருப்பான்னு, ஒன்னால் கூட நீயே கூட அதுக்கு காரணமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிடுறார் யுதிஷ்டர்கிட்ட. அப்போ என்ன செய்யணும், எல்லாம் பொறுமையாக இரு, யூ பி அ பேசிவ் ஸ்பெக்டேட்டர், எல்லாத்தையும் பார்த்துட்டே இரு. ஒரு ஷார்ட் ஸ்பேனில் நிறைய விஷயங்கள் நிறைய மாறுதல்கள் நடக்கும். ஆனால் நீ அதுக்கு ஒரு காரணமாகவும் இருப்ப, அதனால நீ என்ன பண்ணுற, பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ யுதிஷ்டருக்கு என்ன செய்யணும்னு, என்ன நடக்கிறதோ அது நடக்கிறது நல்ல செயல் தான், சரியான செயல் தான் அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக இரு அப்படி. சரி, இது நடந்த உடனே கொஞ்ச நாள் கழித்து அவரை இவனோட வளர்ச்சி, இந்த இந்திரபிரஸ்தம் இல்லாமல் இவா பெரிய அளவில் தன்னுடைய நாட்டை உறுதி பண்ணிக்கிறா, நிறைய வரிகளாக சலுகை கொடுக்குறா, ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஒன்று. அடிப்படையிலேயே பொறாம குணங்கள் மலிந்து கிடக்கிற அந்த துரியோதனனுக்கு இதை பார்த்தா சகிக்கலை. தெர் ஆர் இண்டிவிஜுவல்ஸ், சிலவாளுக்கு நன்னா இருந்தால் அடுத்தவா நன்னா இருந்தால் பார்க்கறதுக்கு பிடிக்காது அப்படின்னு. அது இல்லாமல் அவனோட கேரக்டரே அப்படி தான், அவனுடைய சிருஷ்டியே அப்படி தான். பார்த்து தனக்காக ஒன்றும் செய்துக்க மாட்டான். யாரான ஒருத்தர் சிறப்பாக செய்தால் அதை பார்த்து அவனுக்கு அதை சகிச்சிக்க முடியாது. இதுக்கு நிறைய முக்கியமான காரணங்கள் என்ன பார்க்க முடியும். பால்யத்தில் ரெண்டு பேரும் இருக்கும் பொழுதே யுவராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணிட்டு பீஷ்மரோட தலைமையில் பசங்க ரெண்டுத்துக்கும் யுவராஜா கிட்ட கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கச்சேவே ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு தேரை கொடுத்து ஜனங்கள்லாம் எப்படி இருக்கா, என்ன சமாச்சாரம், ஊரில் வாட் இஸ் தட் யுவர் அப்சர்வேஷன் ஆஸ் எ பிரின்ஸ் ஆஃப் திஸ் என்ன பெரிய ஸ்டேட் இருக்கு இல்லையா, இந்த நாட்டுக்கு இவாள்லாம் இளவரசன்ற முறையில் நீ என்ன போய் பார்த்துட்டு வர, உன்னோட அபிப்பிராயத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நாளைக்கு துரியோதனன் போயிட்டு வரான், அடுத்தது அடுத்த வேலைக்கு யுதிஷ்டர் போயிட்டு வரார். துரியோதனன் போயிட்டு எல்லா விஷயங்களையும் எல்லாமே எதிர்மறையாக புரிஞ்சிட்டு தாத்தா இவள்லாம் இதை செய்கிறா அவள்லாம் செய்கிறா, ஒருத்தர் கூட அவளை வேலையை பார்த்துட்டு இருக்கல, இதெல்லாம் சொல்லிட்டு அவனுக்கு எல்லாமே ஒரு நெகட்டிவ் அப்சர்வேஷனை தாத்தா கிட்ட பீஷ்மர்கிட்ட சொல்கிறார். ஆனால் யுதிஷ்டர் போயிட்டு வர, அப்பா யுதிஷ்டரா நீ என்ன பார்த்துட்டு வந்தேன்னு, இல்லை எல்லாரும் அவாவா வேலையை சரியாக தான் பார்த்துட்டு இருக்கா, அவனுக்கு நிறைய வேலை இருக்குது, சமுதாயத்தில் இருக்கிறவனோட கடப்பாடுகள் நிறைய இருக்குது, ஒரு குடும்பத்தில் இருக்கிறவனோட கடப்பாடுகள் இருக்குது, ஒரு விவசாயியோட கடப்பாடு நிறைய சிறப்பாக இருக்குது, அவனுக்கு சாவகாசமயம் போகல, சமயம் குறைபாடு இருக்கிறதுனால போக வர தடவை தான் அவனுக்கு இறை உணர்வு இருக்குது, கிருஷ்ணா காப்பாத்துன்னு சொல்கிறான், நாராயணா சொல்கிறான், அதுக்கு நடுவில் இதையும் சொல்கிறான். அவனோட அப்ரோச் எல்லாம் நன்னா தான் இருக்குது தாத்தா, எவ்ரி ஒன் இஸ் ரியலி குட், ஒருத்தர் கூட என்னது தகுதி இல்லாதவனாகவும் ஒருத்தனும் இல்லை, தவறான எண்ண ஓட்டங்கள் இருக்கிறவனாகவும் தெரியல தாத்தா, எவ்ரி ஒன் இஸ் குட் ஒன்லி, ஐ எம் ரியலி ஹாப்பி, எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்களே, இந்த இளவரசனுக்கு இந்த தலைநகரத்தை சுற்றி பார்த்துட்டு உன்னோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க, ரொம்ப வணக்கம் தாத்தா அப்படின்னு சொல்கிறான். அப்போவே பீஷ்மர் புரிஞ்சுக்கிறார், ஒரே ஊருக்கு தான் ரெண்டு பசங்களையும் போக சொல்லணும், ஒருத்தரோட அப்சர்வேஷன் எப்படி இருக்கு பார், எவன் சிறப்பான அரசனாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இது பால்யத்திலே யுவராஜாவாக இருக்கும்பொழுதே இவர்களுக்கு நிறைய வித்தியாசமான எண்ண ஓட்டங்கள் இருக்குதுன்னு பெரியவாள்லாம் தெரிஞ்சுன்னு தான் இருக்கா, அந்த குலத்தில் இருக்கவாள்லாம்.
இது முடிஞ்சுது. அப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி தெரிஞ்சுட்டார். இது உள்ள இருக்கிற விஷயத்த நிறைய அவசரங்கள் நடக்கிறது, அபசகுனத்துக்கு காரணமே அது நடக்கிறதுக்கு துர்ணமாக முடியறதுக்கு யுதிஷ்டரா நீயும் ஒரு காரணமாக இருப்பேன்னு சொன்னோடனே யுதிஷ்டருக்கு உள்ள நெஞ்சு பதைக்கிறது. நம்ம எதை செய்தால் அமைதியாக இருக்கணும், எப்படியும் எந்த இடைஞ்சலான ஒரு நிகழ்ச்சிக்கும் தன்னை தயார்படுத்திக்கணும், அதனால் இடைஞ்சல்னு சொல்லி அதில் ஒரு துர்நிமித்தமாக ஆகிட போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார். அந்த மாதிரி இருக்குச்சு. ஒரு நாள் என்ன பண்ணுறான், துரியோதனை அவனோட தாய்மாமனோட சேர்ந்துட்டு இவாளை வந்து சூது ஆடுறதுக்கு கூப்பிட்றான். அப்போ அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்கிறான், நான் விளையாட மாட்டேன், எனக்கு பதில் என்னோட மாமா சகுனி வில் ரெப்ரசன்ட் அப்படின்னு சொல்கிறான். அந்த சமயத்தில் இவரும் சொல்லியிருக்கலாம் இல்லையா, கிருஷ்ணர் எனக்காக ரெப்ரசன்ட் பண்ணுவார்னு. இன்ஸ்டட் அவர் என்ன பண்ணார், அவரோட பெருமாள் சந்நிதியில் போய் நல்லா குனிஞ்சு சேவிச்சுட்டு இதில் எந்த விதத்துலேயும் இந்த செய்தி கிருஷ்ணருக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிடும். அப்போது சர்வாந்தரியாமியான சுவாமிக்கு என்ன தோணிது, இவன் நடா நம்மளுக்கு தெரியாமல் இருக்கணும்னு சொல்கிறான், அவனுக்குள்ளேயே நம்ம இருக்கோம், அவனே ஆட போகிறான், அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு இது தெரியாமல் இருக்கணுமே, நாம் எப்படி அங்கே போகாமல் இருக்கிறது அப்படின்னு. சுவாமி என்ன சொல்கிற, கிருஷ்ணா என்னை இதுலேருந்து நிறுத்துக்கோ, கொஞ்சம் நீ ஒதுங்கி, நீ உனக்கு தெரியாமல் ஆடணும்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு. ஏன்னா இதில் முக்கியமான விஷயம், நம்மளை போல் சாதாரணமாக இருக்கிறவா என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், கர்மம் ஒன்று அனுபவிக்கணும்னு சொன்னால் அதுக்கு துணை நம்மளுக்கு சுவாமி தான் வரணுமே தவிர சுவாமி இல்லாமல் நம்ம அந்த கர்மாவை அனுபவிக்க முடியும்னு நினச்சிருக்க முடியாது. ஆனால் நம்மளை போல சாதாரணப்பட்டவர் இல்லை யுதிஷ்டரர், பெரிய யோகி, பெருமை கர்ம வீரர், சிறப்பான அனுஷ்டானங்களை கொண்டவர், நிறைய பெரிய ரிஷி மகான்கள்கிட்டெல்லாம் உபதேசங்களை வாங்கின்றவர், அப்புறம் பீஷ்மரோட வளர்ப்பில் பெரியவரானவர், அப்புறம் வியாசர் போல இன்னும் பெரியவாகிட்ட அவர் என்ன பண்ணியிருக்கார், விஷயங்களை கற்று தேர்ந்திருக்கார். இன்ஸ்பைட் ஆஃப் இட் இத்தனை கிரெடென்ஷியல்ஸ் இருந்து கூட ஒரு சில முக்கியமான நிகழ்வில் என்ன நினச்சிக்கிறார், தன்னை வந்து தான் செய்கிற விஷயம் கிருஷ்ணருக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது, இல்லை தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார், அவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறார். அப்போ கிருஷ்ணருக்கு ரொம்ப கையை காலெல்லாம் மடக்கி போட்ட மாதிரி இருக்குது, எந்த விஷயத்த சொல்கிறதுன்னு தெரியல. சரி, இது மாதிரி ஆயிடுத்து. அவள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டா, சூதாட்டம் ஆடிட்டா. யுதிஷ்டரர் தன்னோட கட்சிக்கு விளையாடுறார், துரியோதனோட கட்சிக்கு சகுனி வந்து அந்த விளையாட்டுக்கு அவர் தாயம் உருட்டுறார். இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இதில் முக்கியமாக என்ன நடக்கிறது, தவறு நடந்துடுறது. அப்புறம் வந்து கஜானாவில் இருக்கிற பொண்ணு பொருள்லாம் வைக்கிறார், நாட்டை வைக்கிறார், எல்லாத்தையும் விளையாடிட்டு முடிஞ்ச உடனே அடுத்ததில் என்ன நடக்கிறது, தன்னோட தம்பிகளை கொடுத்துடுறார், ஒத்தனா எழுந்துட்டு வர. கடைசியாக வரும்பொழுது தன்னுடைய மனைவி, அப்போ பாக்கி பேரெல்லாம் ஒன்றும் அதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி தே ஹவ் லாஸ்ட் இந்த அந்த வந்து பகடையில் வச்சு போயாச்சு அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லக்கூடாது, அக்ரிணை பொருள்களை வச்சு சேர், டேபிள், பெஞ்சு, நெக்லஸு, வளை அதெல்லாம் வச்சு விளையாடலாம். ஆனால் மனுஷால வச்சு விளையாட முடியுமோ, நான் மனுஷனாக வைக்கும்போது நீயும் மனுஷனாக வைக்க வேண்டாமோ, அப்படி இல்லை. அதுவே அந்த ஒரு டிஸ்பாரிட்டி ஆஃப் என்ன பண்ணுறதே இருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் இட் அவர் தன்னுடைய கடைசியாக மனைவியை வச்சு விட்றாரு. மனைவியும் அந்த சூதாட்டத்தில் 4க்கு 4 3க்கு 3 விழாமல் இவர் 4 சொல்லும்போது அது 3 விழுந்து விடுறது. என்னமோ ஒரு தவறு நடக்கிறது, பெரிய விபரீதமே நடந்து போகிறது. தேவ லாஸ்ட் என்ன திரௌபதியும் விட்டு விடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான், இதெல்லாம் முடிஞ்சுடுச்சு. அதனால்தான் அந்தகன் சிறுவன் அரசர் தம் அரசர் துரியோதனோட தம்பி இளையவன் என்ன பண்ணுறான், நிறைய அணிகலன்கள்லாம் அணிஞ்சிருக்கிற திரௌபதி கிட்ட போய் இதை மாதிரி நாங்கள் கார்த்தாலேருந்து எல்லாரும் இந்த மாதிரி தாயம் ஆடின்னு இருக்கோம், இந்த சூதாட்டத்தில் யுதிஷ்டர் என்ன பண்ணார், அவரோட தம்பிகள்லாம் இழந்து விட்டார், நாட்டை இழந்து விட்டார், ஒன்னையும் இழந்து விட்டார், நீ என்ன பண்ணுற, இப்போ இனிமேலேருந்து அரசவைக்கு வந்து எங்களுக்கு நீ என்ன ஊழியம் செய்ய வேண்டியது அப்படின்னு கேட்குறாரு. நெஞ்சு பதைக்கிறது இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே. மனசு அதில் தடம் மாறுறது, வாய் குழறது. என்ன இப்படி நம்மளுக்கு சொல்கிற வாழ்க்கை எப்படி இருக்கே, அவளுக்கு எப்படி இருந்திருக்கும், அவள் பெரிய அக்னியிலேருந்து தோண்டினவள். அவள் வந்து ஒரு நாளும் அவர் பண்ணுற வேலையும் அவளோட பூஜை புனஸ்காரங்களும் ரொம்ப சிறப்பானது. அவள் வந்து அயோனிஜியாக பிறந்தவள், அவளுக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் வருதே அப்படின்னு. இருந்தாலும் அவள் பொறுத்துண்டா. அவள் ஒரே ஒரு கேள்வி கேட்டா, சரி உங்கள் அரசர் வந்து இது மாதிரி செய்து விட்டார்னா முதல்ல தன்னை இழந்துட்ட பிறகு என்னை இழந்தாரா, இல்லை என்னை முதல்ல தாயத்தில் உருட்டிட்டு அப்புறம் தன்னை அதுக்கப்புறம் இழந்துட்டாரா, விச் இஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, இப்போ கேட்டுட்டு வர முடியாது, நீ வந்து கூப்பிட்டா உடனே வரணும் அப்படின்னு. அவன் என்ன சொன்னால், எனக்கு ஒரு 10 நிமிஷம் சாவகாசம் கொடு, ஒரு முக்கியமான வேலையை முடிச்சுட்டு வரேன். ஏன்னா அவளால் அப்போ சபைக்கு வரத்துக்கு இல்லை அப்படின்னு. இருந்தாலும் அவன் என்ன பண்ணலை, அவள் சொன்ன வார்த்தைக்கெல்லாம்
காது கொடுத்து வாங்காமல் செவி மடுக்காமல் அவளை அரசவைக்கு கூட்டின்னு வரான். கூட்டின்னு வந்தோடனே அவள் இது மாதிரி ஆற்றுல இருக்கா, சரியான ட்ரெஸ்ஸு என்ன போட்டுன்னு இருந்தா கூட அவளை என்ன பண்ணுறான், ஒருத்தர் அங்கே இருக்கிறவாள் என்ன சொல்கிறா, அவள் தானடா அவள் ராணியாக இருந்தால் கூட அவளுக்கு இப்போ வந்து அடிமை என்று சொன்னால் அவளுக்கு மேல் துணி தேவையில்லை அப்படின்னு ஒரு கொடுத்து வாங்க முடியாத ஒரு செய்தியை சொல்கிறான். அவன் மேலே என்ன பண்ணுறான், அந்த துணி எடுத்துள்ளாம்னு நினைக்கிறான். அவளே எடுக்க மாட்டேன்னு சொல்கிறா, அவன் எடுத்துள்ளாம்னு முயற்சி பண்ணுறான். அப்போ என்ன, அவள் தான் பெருமை ரொம்ப சிரமப்பட்டுக்கிறான். அது எப்படி வாயில் சொல்கிறதுனே தெரியல, வார்த்தையிலால் அதை விவரிக்கவே முடியல. அந்த சமயத்தில் என்ன சொல்கிறா, இப்படி தன்னையே தான் காப்பாற்றிக்க முடியும்னு நினச்சி பார்க்குறா. ஒரு ஃபியூ அக்கேஷன்ஸ் ட்ரை கூட பண்ணுறா. ஆனால் அவளால் என்ன பண்ண முடியல, தன்னை காப்பாற்றிக்க முடியல. அப்போ என்ன சொல்கிறான், கிருஷ்ண துவாரகாவாசி குவாசி யாதவநந்தன சங்கு சக்கர கதாபாணே துவாரகா நிலையாஸ்ருத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவள் இன்னும் இவ்வளோ விளையாடிட்டு இருக்காளே, கிருஷ்ணரை கூட்டாளா, என்னமான செய்தாளா, இந்த பண்ணுற விளையாட்டெல்லாம் அவளுக்கு தெரியுமா, அவங்ககிட்ட கவுட்டு தான் பண்ணாளா, இது என்ன யாரும் கேட்காம இவர் ஒண்டிமா ஆடின்னு இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு, கிருஷ்ண துவாரகாவாசி குவாசி எங்கே இருக்கப்பா கிருஷ்ணா, இப்படி ஒரு அபக்கியாதி இங்கே நடக்கிறதே, இது என்ன செய்யறது, எப்படி என்ன சமாளிச்சுக்கிறது, என்னை காப்பாற்று அப்படின்னு. அப்போ ஆனால் இத்தனைக்கும் கிருஷ்ணர் வந்து அரண்மனை வாசலில் தான் அந்தரியாமையாக நின்றுட்டு இருக்காரு. இது காது கட்டது இவ்வளோ கூட்டின்னு வரதை பார்த்துட்டார். இதை சொன்ன உடனே அங்கேருந்தே என்ன பண்ணுறார், விதமாக கலராக என்ன வருது, வஸ்திரம் வந்துட்டே இருக்கு. அவனால் இழுத்து வெளியில் போட முடியல. அவளோட மேல் துணியை எடுக்கிறதுக்கு அவனுக்கு வசதியே வாய்ப்பே கிடைக்கல. அது முழிச்சுட்டு இருக்குது. அவள் அப்படியே என்ன பண்ணுறா, மயக்கம் போட்டு விழுந்துடுறா. மணிக்கணக்காக துணியை உருகினாலும் அந்த துணி வந்து கீழவே விழலை. அவளுக்கு கடைசி வரைக்கும் துணி வந்து எல்லாத்தையும் போத்துன்னு இருக்கா. இதில் என்ன தொழித்து, சுவாமி அங்கேருந்து அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கார். அவனும் என்ன பண்ணிடுறா, அவனுக்கே அந்த துஷ்சாதனனுக்கே துணியை வந்து உரிய என்ன பண்ண அவுத்து கூட முடிக்கல. அவனும் கீழே போடுறான். திரௌபதியும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். இது ஒரு பெரிய விஷயம். இது வந்து சமுதாயத்தில் நடக்கக்கூடாத ஒரு சீர்கேடு. ஒரு பெண் என்று சொன்னால் சாதாரணப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் அரண்மனையில் இருந்தாலும் இதுபோல் அயோனிஜியாக பிறந்திருந்த சிறப்பான வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு அவள் சிறப்பு வாய்ந்தவளாக இருந்தாலும் யாருக்குமே எந்த பொண்ணுக்கும் இதுபோல் ஒரு என்னது அவமானம் நடக்கக்கூடாது. இருந்தாலும் அவன் என்ன சொன்னார், துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷ என்னை காப்பாத்து ரக்ஷமாம் சரணாகதம்னு சொல்லிவிட்டா. சுவாமி காப்பாற்றி விட்டார். இது வரைக்கும் ஆச்சு. அவளை எப்படி சமாதானப்படுத்துறது, இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் தான். அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த அண்ணன் காட்டுக்கு போச்சோன்னா 13 வருஷம் இருந்தால் அவளுக்காக வேண்டி மறுபடியும் என்ன பண்ணார், சுவாமியே தூது பண்ணார். மின்பாசுரத்தில் ஆழ்வார் சொல்லியிருக்கார், அவருக்காக வாயுரை தூது சென்று அப்படின்னு சொன்னார். அந்த வாயுரை தூது சென்ற பெருமான் அவளுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணார், எதுக்காக அவர் வாயுரை தூது சென்றார் அப்படின்னா, இந்த திரௌபதிக்கு செய்த அபக்கியாதி, இந்த அவமானத்தை எப்படியானாலும் நேர் செய்யணும் அப்படின்னு. ஆனால் அவள் அதுக்கு தயாராக இல்லை தான். இருந்தாலும் யுதிஷ்டர் சொன்னார், ஒரு வாட்டி கேட்டுட்டு வா கிருஷ்ணா, இல்லாட்டி போனால் இது கடைசி வரைக்கும் இது மனசை உறுத்தலாகவே இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவனும் துரியோதனாதியரும் என்ன பண்ணல, அவனுக்கு யுதிஷ்டருக்கு ஒரு சின்ன கிராமம், ஒரு ஊசி முனை நாட்டுறதுக்கு கூட இடம் தரமாட்டோம், அவன் காட்டிலே தான் இருக்கணும்னு சொன்ன உடனே மறுபடியும் யுத்தம் நடந்தது. அந்த 18 நாள் யுத்தத்தில் இத்தனை விதமான வேலைகள்லாம் நடந்தது. அதில் என்ன, 100 வருத்தம் பெண்டிரும் நூலிழப்ப, அவன் என்ன சொல்ற, எல்லாரோடைய 100 சகோதரர்களோட அந்த மனைவிக்கும் என்ன நூலிழக்க மாதிரி செய்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுத்து. அது எதனால், திரௌபதிக்கு கொடுத்த ஒரு வாக்கை நிறைவேற்றணும். திரௌபதிக்கு கொடுத்த அவள் சரணாகதம் என்னை காப்பாத்துன்னு சொன்னா இல்லையா, அதனால் வேண்டி சந்தமல் கோழாளக்கன் 100 வருடம் பெண்டிரும் எய்தி நூலிழப்ப. அவர் அந்த மாதிரி என்ன பண்ணிறார், திருவல்லிக்கேணி கண்டேனே, அந்த சுவாமியை இந்த திருவல்லிக்கேணியில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பெரிய கதையில் அந்த திரௌபதியோட மானபங்கத்துக்கு தயாராக இருந்த இவாள்லாம் முன்ன நின்றவாளை அவர் சுவாமி என்ன பண்ணார், தன்னுடைய ஒரே ஒரு அனுகிரகத்தினால, அது பெரிய அனுகிரகம், சிறப்பானது, அதனால் ரக்ஷமாம் சரணாகதம்னு சொல்லிவிட்டா. அவளை என்ன பண்ணுறா, கடைசி வரைக்கும் எல்லா விதமான சௌரியசரங்களுக்கும் முன்ன நின்று எல்லாவற்றுக்கும் மேலாக அவளுடைய சிறப்பை
உணர்த்தி. ஏன்னா திரௌபதியும் கிருஷ்ணருக்கும் நல்ல ஒரு புரிதல் உண்டு. நல்ல தன்னுடைய எப்படி அளவுக்கு, ஏன்னா அம்பாளோட அம்சம் இல்லையா, அவளுக்கு எல்லா விதமான சௌரியங்களும் பண்ணி கொடுக்கணும்னு விசுவாசமாக நடந்துக்க வேண்டிய விஷயம். அப்படி இருக்குச்சே சுவாமி அவளுக்கு சகாயம் பண்ணி அவளுடைய சரணாகதத்தை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு, அதனால் நம்ம என்ன நினைக்கலாம், சரணாகதி புடவை கெடுக்கிறது தான் சுவாமிகிட்ட சரணாகதி பண்ணணும்னு இல்லை. சுவாமிகிட்ட சரணாகதின்னு ஒரு வார்த்தை, சரணம் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ, எது தேவையோ, எப்போ தேவையோ, எது வாண்டாமோ, எதுக்கு நம்ம முயற்சி பண்ணாலும் அதுக்கு கிடைக்காதோ, அதை மாதிரி எல்லாவற்றுக்கும் கூடவே நின்று நம்மளை கடைசி வரைக்கும் அந்த மூச்சு இந்த சரீரத்தை விட்டு கிளம்பி போகிற வரைக்கும், அது வரைக்கும் அந்த சரணாகதி பண்ணிவிட்டோன்னு வைங்க, அந்த ஜீவனை தன்னுடைய விஷ்ணு லோகத்துக்கு சுவாமியோட பரமபதத்துக்கு அழிச்சின்னு போகிற வரைக்கும் அந்த ஜீவனுக்கு தானே துணையாக வருவன் அப்படின்றத சொல்லி அந்த என்ன சொல்கிறார், அந்த சரணாகதி என்ற வார்த்தைக்கு சரணாகதி சொல்லிவிட்டோம்னு சொன்னால் இவனுக்கு நம்ம ஏதோ கொடுக்கறது குறைஞ்சிருத்தோ, அவன் அவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லிட்டான், நம்ம கொடுக்கறதெல்லாம் போகாதோ அப்படின்னு நினச்சிட்டு மேலே மேலே அவனுக்கு சகாயம் பண்ணி தொடர்ந்து அவனுக்கு உபகாரம்ன்றத அந்த எல்லா விதத்துலேயும், இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப், இன் ஆல் சார்ட் ஆஃப் அக்கேஷன்ஸ், எல்லா நேரத்திலையும் எல்லா விதத்திலையும் அவனுக்கு துணை நின்று அவனை மீட்டு மேலுக்கு கொண்டு வர வேண்டியது தன்னுடைய கடமை அப்படின்னு நினச்சிக்கிற அந்த சுவாமியை தபார் இந்த திருவல்லிக்கேணியில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறார். இதுக்கு வரக்கூடிய பாசுரம், அடுத்த பாசுரத்தில் இந்த மேலே வர பாசுரங்களையும் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.